ஓம் சக்தி சக்தியில அடுத்து குவைத் நாட்டை சேர்ந்த சக்தி பிரியா ஆனந்த் அவங்களுடைய கதை சொல்ற சக்தியில கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளைக்கு வருங்க. அதுல ஒரு சித்தாடல் பாருங்க. அம்மா அவங்களுக்கு பண்ணாங்க எப்படின்னா, அம்மா அவர்களுடைய 75வது பிறந்த நாள் விழாவை டிவியில் அவங்க பார்த்துருக்குறாங்க லைவா குவைத்தில் இருந்துக்கிட்டு. அப்போ அவங்க அம்மாட்ட வேண்டிக்கிறாங்க, அம்மா உன்னுடைய பிறந்தநாள் விழாவுக்கு எங்களால் மருவத்தூர் வர முடியல, நான் இங்க இருக்கிறேன், நீ எனக்கு ஒரு கையை மட்டும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணா போதுமாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த லைவை பார்த்துக்கிட்டே வேண்டுனாங்களா. திடீர்னு அம்மா 2 கையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணாங்களா டிவியில. எப்படிங்க, அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம்மா சக்திகளே. அப்புறம் அந்த லைவ் முடியும் சமயத்தில் என்னமா படப்படன்னு சவுண்டு கேட்டிருக்குது பால்கனியில. என்னன்னு போய் பார்த்தா ஒரு சிட்டுக்குருவி எங்கேயோ அடிபட்டு இவங்க பால்கனியில் வந்து விழுந்து கிடக்குது. உசுறு போற கண்டிஷன், வாயில உரத்திக்கிட்டு இருக்குது, 2 சோறு வாயிலிருந்து வெளியே வந்துருச்சு, ரெக்கையெல்லாம் விரிச்சுக்கிட்டு அது பரிதாபமா கிடக்குதுங்க, உசுறு போய்கிட்டு இருக்குது. இவங்க ஐயோ அந்த குருவி இப்படி வந்து கஷ்டப்படுதுன்னு சொல்லி ஓடி போய் மருவத்தூர் அம்மாவுடைய கருவறை பிரசாதங்கள் எடுத்து வந்தாங்க. குங்குமம் விபூதி எல்லாம் எடுத்து வந்தாங்க. இது வந்து புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு அவங்க மருவத்தூர் வந்துட்டு போனப்ப அந்த பிரசாதங்களை வாங்கிட்டு போனாங்க. அதைய அந்த சிட்டுக்குருவி மேல கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டே தலையிலிருந்து வால் வரைக்கும் போட்டுக்கிட்டே மூலமந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா. அடுத்த சில நிமிடங்களில் அந்த சிட்டுக்குருவிக்கு உயிர் வந்து புத்துயிர் பெற்று அது பறந்து போயிடுச்சுங்களாமா. இதுல என்ன அதிசயம் கேட்குறீங்களா? அது பறந்து போன பின்னால அந்த சிட்டுக்குருவி கிடந்த இடத்தில் அந்த பால்கனியிலேங்க இவங்க விபூதியும் குங்குமத்தையும் போட்டாங்க இல்லைங்களா, அது எல்லாம் இப்ப சூழ வடிவில் இருக்குதுங்களாமா. எப்படிங்க, அதெல்லாம் சேர்ந்து சூழ வடிவில் சூழக்குரியா அந்த இடத்துல அப்படியே இருந்ததுங்களாமா. அது போட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல போட்டு விடுவாங்க சக்திகளே. ஓம் சக்தி.